கோட்டாத்தில் வெங்காயத்தை வித்து போராட்டம் நடத்தினார்கள். பால் விலை உயர வந்தது, போராட்டம் நடத்தினோம். கோமேரி நோயை தடுக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தினோம். அதிமுகவின் கூட்டணி இருந்த காரணத்தினால் நாம் எல்லாவற்றிற்கும் ஆமாசாமி போடவில்லை. முதலமைச்சரும் ஏன் இளமுறை நீங்கள் போராட்டம் நடத்தினீர்கள் என்று கேட்கவில்லை. ஆனால் முதலமைச்சரின் கையில் இருக்கிற காவல்துறை நம் பொதுச் செயலாளர் மண்டையை உடைத்தது, சேரன்குமாரின் மண்டையை உடைத்தது, எத்தனையோ தலைவர்களுடைய மண்டை உடைக்கப்பட்டன. ஆக ஐயோ நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், எங்களையே மண்டை அடித்து உடைத்து விட்டீர்களா, கூட்டணி விட்டு வெளியேறுகிறோம் என்று நாங்கள் ஏறவில்லை. காரணம், நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை லட்சியம் உன்னதமானது, என் தமிழ் மக்களுக்கானது, தமிழ் சாதிக்கானது, தமிழ் இனத்திற்கானது. எங்கள் பங்காளி சண்டையில் பாமக சொல்றேன், பங்காளி சண்டையில் என் மீது கொலை முயற்சி வழக்கு போடப்பட்டது. என் சகோதரர் கைது செய்யப்பட்டார். என் கட்சியின் முன்னணி தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நாங்கள் கோபித்துக் கொண்டு கூட்டணி விட்டு வெளியேறவில்லை. முதலமைச்சரை சந்திக்கின்ற போது நாம் கோரிக்கை மனு கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்? பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கொடுத்தோம். படிப்படியாக போராட்ட மதிலுக்கு அமல்படுத்த வேண்டும் என்று கொடுத்தோம். தமிழ் சமூகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகள், கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும், காவேரி, முல்லைப்பெரியார், பாலாறு, மீத்தேன், மீட்டுடோ, கூடவோ, அணு உலை, ஜெயில் என்று தென்மண்ணை ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது என்று தமிழ் சமூகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் எப்படி வெற்றி கண்டிருக்கிறீர்களோ மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களே, அதுபோல் உங்கள் தலைமையில் இவற்றுக்கும் நாங்கள் விடிவு காண விரும்புகிறோம் என்று நான் சொன்னேன். முதலமைச்சர் அவர்களை கோட்டையில் சந்தித்த போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், அருமை தம்பி வேல்முருகன் அவர்களே, உங்களுக்கு மிக பிரமாண்டமான பிரகாசமான எதிர்காலம் இருக்கு என்று சொன்னீர்கள். நம்பினோம், இப்போதும் நம்புகிறோம். நீங்கள் தேர்தலில் எங்களுக்கு உங்க அணியில் இடம் தராமல் இருக்கலாம், நான் நம்புகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களே, உங்கள் நாக்கு சொன்ன வார்த்தை பலிக்கும், பலிக்கும், பலிக்கும். நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஜானகி ஜெயனியாக இருந்த போது நீங்கள் துணிச்சலாக சபதம் எடுத்தீர்களோ, நாட்டை நான் ஒரு நாளைக்கு ஆளுவேன் என்று உங்கள் வாக்குகளால் நீங்கள் சொன்ன உங்க நாக்கால் பேசிய வார்த்தை பலித்ததோ, அப்படி நீங்கள் சென்னை செயின்ஜார்ஜ் கோட்டையில் உங்க நாவுகளால் புரிச்சிருப்போம் என்று சொன்னீர்கள். அருமை தம்பி வேல்முருகன் அவர்களே, தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிரயாசமான நிச்சயம் உங்கள் வாக்கு பலிக்கும், நான் நம்புகிறேன். உங்கள் ஆசீர்வாதத்தோடு, உங்கள் வாழ்த்துக்களோடு அம்மா என்றைக்கும் ஒரு சேயை அவர் அந்த சேய் தன் கண் முன்னால் அழிந்து போவதை அனுமதிக்க மாட்டார். தாயின் குணம், பெண்மையின் குணம், தாய்மையின் குணம், அந்த தாய்மையின் குணம் உங்கள் உள்ளார்ந்த இதயத்தில் இருந்து அன்றைக்கு கோட்டை கொத்தளத்தில் வெடித்ததாக நான் எடுத்துக் கொள்கிறேன். உங்கள் ஆசீர்வாதமாக அதை நான் எடுத்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்த்துக்களாக நான் எடுத்துக் கொள்கிறேன். எடுத்துக்கொண்டேன். என்னை அழைத்தீர்கள், பலமுறை உங்கள் அமைச்சர் பெருமக்களோடு பேச வைத்தீர்கள். என்ன நடந்தது நேற்றைய முன்தினம் இரவு? என்னை வருவாய்த்துறை அமைச்சர், நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இல்லத்திற்கு வர சொன்னீர்கள். வைத்திலிங்கம் ஹவுசிங் மினிஸ்டரோடு பேச சொன்னீர்கள். இருவரும் வந்தார்கள். நானும் அண்ணன் காவேரியும் காம பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதற்கு முன்பாக பல கட்ட பேச்சுவார்த்தை. இரட்டை தொகுதி இலக்கிலே கேட்டிருந்த உங்கள் சின்ன இரட்டை இல்ல, உங்களுக்கு 2 பிடிக்கும். நீங்க அந்த 2ஆம் தேதி தான் எல்லா முடிவு எடுக்கிறீங்க. அதே இரட்டை இலக்கில 11 தொகுதி 15 தொகுதி சொன்னோம். பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 30 தொகுதியில போட்டிட்டா, நாங்கள் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகால கட்சி, அதுல குறைந்தபட்சம் எங்களை பாதி அளவில் வைத்து மதிப்பிடுங்கள், அதனால் எங்களுக்கு 15 தொகுதிகளை தாருங்கள் என்று கேட்டோம். நான் கேட்டதை நியாயம் இருக்கிறதா இல்லையா? கேட்டேன். இல்ல கொஞ்சம் இறங்குங்க. 11 தொகுதிக்கு இறங்கி வந்தோம். அடுத்த நாள் பேச்சுவார்த்தை இறங்குங்க. 9 தொகுதிக்கு இறங்கி வந்தோம். அடுத்த நாள் பேச்சுவார்த்தை கூப்பிட்டீங்க. 7 தொகுதிக்கு இறங்கி வந்தோம். கடைசியா முந்தானத்துக்கு மாலை எடப்பாடி பழனிசாமி வீட்டில்
அதுவே நம்முடைய வீட்டுவசத்துறை அமைச்சரோட அந்த பேச்சுவார்த்தையில் 6 தொகுதிகளும் புதுவையில் 1 7 கொடுங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னோம். ஆனா நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? அங்க எங்களோடு பேசியது என்ன? உங்களுக்கு வேல்முருகன் மீது அம்மா அவ்வளவு கடந்த மரியாதை வைத்திருக்கிறார் என்று சொன்னீர்களா இல்லையா? அந்த மரியாதை இப்போது என்ன ஆகியது? என் மீது வைத்திருந்த பற்றும் பாசமும் என்ன ஆகியது? நான் உங்களோடு பேசிவிட்டு வருகிறேன், வீட்டுக்கு வருகிறேன். போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து அருமை சகோதரர் வீட்டுவசத்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் இரவு தொடர்பு கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தொகுதி உண்டு, உங்கள் கூட இருப்பவரை பற்றி நீங்கள் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்கிறார். நான் சொல்லுகிறேன், என்னை நம்பி வந்தவர்களுக்கு இட வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்போது இது ஏற்கனவே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது. அப்ப கடைசியாக நான் சொல்லுகிறேன், 5 சட்டமன்ற தொகுதிகளை தமிழ்நாட்டிலும் 1 சட்டமன்ற தொகுதி புதுவையிலும் தாருங்கள், பிரச்சனை முடிந்தது என்று சொல்லுகிறேன். நான் இதுக்கு மேல அம்மா கிட்ட தான் பேசணும் நீங்க அப்படிங்கிறார். அப்புறம் நான் மாண்புமிகு முதலமைச்சரை நான் சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்கிறேன். நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றீர்கள். கடிதம் தாருங்கள் என்றார்கள். கடிதம் கொடுத்தேன். கடிதம் கொடுத்து நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அழைத்து 11 கேட்டீங்க, இல்ல 9 சொன்ன இல்ல, 7 சொன்ன இல்ல, 6 புதுவையில 1 சொன்ன இல்ல, கடைசியா 5 புதுவையில 1 சொல்றோம். இது அம்மா கிட்ட வந்து நீங்க பேசிக்கிட்டு போனீங்க. அம்மா கிட்ட நேரம் கேட்டு கடிதம் கொடுத்தேன். ஒரு கூட்டணி கட்சி தலைவரா என்னை கூட்டு அழைச்சி, அம்மா உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய நல்வாழ்த்துக்களை பெற்ற வேல்முருகன் அழைத்து உங்களுடைய குழுக்கள் அம்மா வந்து உங்களை சந்திக்க முடியல, பட்டியல் தயாரிச்சுட்டு இருக்காங்க, இல்ல அதனால இதான் உங்களுக்கு நிலவரம், தயவு செய்து இது உண்டா இல்லையா, இல்ல நீங்களே பதில் சொல்லுங்க அப்படி இருக்கிற ஒரு நாகரிகமான ஒரு பதிவை, ஒரு தகவலை ஒரு கூட்டணி கட்சியின் தலைமைக்கு சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லல. காலை பத்திரிகை பார்த்த உடனேயே எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. 12 மணி அளவில் சரியா 12 நாளுக்கு தொலைக்காட்சியை பார்க்கிறோம். வேல்முருகன் கட்சிக்கு சீட்டு இல்லை. புதிய தலைமுறையில் எல்லா தொலைக்காட்சியிலும் அந்த எழுத்துக்களிலே ஓடுகிறது. நான் கேட்கிறேன், நாங்க உங்ககிட்ட என்றைக்காவது இந்த அமைச்சர் பெருமக்கள் இடத்திற்கு வந்து, உங்கள் துறை அலுவலகத்திற்கு வந்து, உங்கள் வீடுகளுக்கு வந்து, இந்த வேல்முருகன் ஆகிய நானோ இங்க இருக்கிற என் கட்சியின் முன்னேற்ற தலைவர்களோ என்றைக்காவது ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் ஒரு லாபத்திற்காக உங்களை சந்திக்க வந்தோமா? ஒரே ஒரு பிரச்சனைக்கு, என் இனத்தின் பிரச்சனையை தவிர, என் மண்ணின் பிரச்சனையை தவிர, என் மக்களின் பிரச்சனையை தவிர, என் நிலத்தின் பிரச்சனையை தவிர, என் மீனவன் பிரச்சனையை தவிர, என் ஈழத்தமிழன் பிரச்சனையை தவிர, என்னுடைய அகதி முகாமில் செத்து போனவனுக்கு நீதி கேட்பதை தவிர, கும்மிடிப்பூண்டியில் கால் ஒடிக்கப்பட்டதை தவிர என்ன கேட்டு நாங்கள் உங்கள்கிட்ட வந்தோம்? என் மக்களுக்கான உரிமை கேட்டோம். ஆக நீங்கள் இன்றைக்கு எங்களை கூட்டணியிலிருந்து கயிற்றி விட்டது அதிமுக என்ற செய்தி வருகிறது. இன்றைக்கு என் பங்காளிகள் முகமொழியில் வேகமாக மாய்ந்து கட்டி எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட போவதில்லை. காரணம், வேல்முருகன் என்றாலே வெற்றி வேல்முருகன் என்பது. நான் காவேரி வந்து அறிமுகப்படுத்தின உடனே காவேரி வாங்க வாங்க பொதுச் செயலாளர் இப்படி வாங்கன்னு பக்கத்துல நிக்க வச்சு, எங்க காமராஜர் வந்து வாங்க வாங்க அமைப்பு செயலாளர் இப்படி நிக்க சொல்லி, எங்க எம்எஸ் அண்ணனை கூட்ட வாங்க வாங்க இணை பொதுச் செயலாளர் இப்படி நிக்க வச்சு நீங்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் கூட கேட்கவில்லை, புகைப்படம் எடுத்துக்கிறீர்களா என்று எடுத்துக்கொண்டு சொல்லுகிறோம். அந்த வருகை, அந்த புன்சிரிப்பு, அந்த வாழ்த்துதல், போயஸ் கார்டனை நோக்கி நான் வந்த போது அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடைய வண்டிகளும் வெளியில் நிறுத்தப்பட்டன. என்னை உங்கள் வீட்டின் வாசலுக்கு வந்து 2 கதவுகளையும் திறந்து வரவேற்று உள்ளே அழைத்து சென்று எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினீர்கள். வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சென்னை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியவுடன் எத்தனையோ மூத்த தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் உங்களுக்காக காத்து கிடந்த போது நீங்கள் யாரிடத்திலும் பேசாமல் நான் நின்று கொண்ட இடத்தை கொண்டு வந்து உங்கள் வண்டியை நிறுத்தி என்னை அழைத்து நீங்கள் நலம் சாத்தீர்கள். அந்த அன்பு, அந்த பாசம், அந்த நேசம் உங்களை நான் மறவாமல் நன்றி உணர்ச்சியோடு நீங்கள் கொடுத்த மரியாதைக்கும் என் கட்சிக்கு கொடுத்த அங்கீகாரத்திற்குமான, சுயமரியாதை சார்ந்த அங்கீகாரத்திற்குமான விசுவாசியாக நாங்கள் இருந்தோம். 35 தொகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களும் வேல்முருகனும் உயிரை பணைய வைத்து தேர்தலில் பணியாற்றினோம். பல்வேறு இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினால் தாக்குதலுக்கு உள்ளாக்கணும். இந்த வண்டிகள் அடித்து நொறுக்கப்பட்டன.
இரண்டாம் கட்ட தலைவர்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளானார்கள். பல்வேறு வழக்குகளை சந்தித்தோம். ஆனால் இவற்றை எதையும் நாங்கள் பொருட்படுத்தவில்லை. காரணம், இந்த கரடுமுரடான பாதைகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம். அதற்காக நாங்கள் யாரிடத்திலும் உங்கள் அமைச்சர் பெருமக்களிடத்திலே வந்து எங்கள் மீது வழக்கு வந்து விட்டது, எங்கள் வண்டிகள் சேதமாகி விட்டது என்று நாங்கள் வண்டியிட்டு உதவி கோரவில்லை. 35 தொகுதிகளிலே தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தேன். ஒரு இடத்தில் கூட உங்க வேட்பாளர் என் வண்டிக்கு ₹1 டீசல் போட வேல்முருகன் அனுமதிக்கவில்லை. தேர்தல் காலகட்டத்தில் எந்த ஒரு சிறு லாப நோக்கம் உங்களிடத்தில் நாங்கள் அடையவில்லை. இந்த நேர்மைக்கு, இந்த ஒழுக்கத்திற்கு, இந்த கைநீட்டாமைக்கு கிடைத்த பரிசா இது? பரவாயில்லை, ஏற்றுக்கொள்கிறோம். சிரிப்போடு ஏற்றுக்கொள்கிறோம், மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். காரணம், நீங்கள் வெளியே அனுப்பினால் நிச்சயம் இன்னும் ஒரு புறம் கதவு திறக்கும் என்பது தமிழ்நாட்டில். ஆனால் நான் செய்த தவறு, நீங்கள் வெளியே அனுப்புவதற்கு முன்பாக பல கதவுகள் திறந்து வைத்து வாசல் வரை நின்று என்னை காத்திருந்தார்கள் வரவேற்க. நான் அப்போது செல்லவில்லை. இப்பொழுதும் சொல்லுகிறேன், நான் என்னுடைய சுயநலத்திற்காக எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன். என்னை நம்பி வந்த இந்த லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கான முடிவாகத்தான் வேல்முருகன் மீது தமிழ் சமூகத்துடைய பல்வேறு அமைப்புகளும் உலக தமிழர்களும் பெற்றிருக்கிற நன்மதிப்பிற்கு கலங்க வராமல் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் நான் கட்சியும் காப்பாற்ற வேண்டும். எதிரிகள் இல்லை என்றால் ரொம்ப இலகுவாக கைகொட்டி சிரித்து விடுவார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆக ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லுகிறேன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2016 தேர்தலில் சட்டப்பேரவையின் வளாகத்திற்குள் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வீழ்த்த நினைத்த வீரர்களின் கூட்டம் எமது தொண்டனின் இந்த உணர்ச்சி மிக உரையின் வாயிலாக, இந்த எழுச்சி முறையின் குரலின் வாயிலாக அவர்கள் காதுகளுக்கு ஓங்கி ஒலிக்கும். அந்த நாளை நாம் உருவாக்குவோம். அதனால் சொல்லுகிறேன், அருமை உறவுகளே, இன்றைய உங்கள் எல்லையான நான் அழைத்து நடந்ததை சொல்ல வேண்டும் என்று